எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இப்போ பேச போகிறது ஏகாதசி திதியை பற்றி. இதோட பேர் தேவ சயனி ஏகாதசி, ஆஷாடி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவா. ஆஷாட மாதம் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசி இது. இந்த மாசத்துல இந்த ஏகாதசிக்கு அப்புறம் பெருமாள் 4 மாசம் யோக நித்திரைக்கு போயிடுறார் அப்படின்ற ஒரு ஐதீகம். இது என்ன அப்படின்னா, யுதிஷ்டர் என்ன பண்றார், கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார் இந்த ஆஷாட மாசத்துல வர ஏகாதசி பத்தி, அதோட சிறப்புகளை பத்தி சொல்லணும்ட்டு. அப்போ கிருஷ்ணர் சொல்றார், ஏகாதசி அப்படின்னாலே பாவத்தை எல்லாம் போக்கி மோட்சத்தை தரக்கூடியதுதான் ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஏகாதசினாலே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு. இதுல என்ன, இந்த ஏகாதசியோட கதை என்ன அப்படின்னா, மாந்தாதான் ஒரு ராஜா. அந்த ராஜா சூரிய வம்சாவளியை சேர்ந்தவர். அந்த ராஜா என்ன பண்றார், ரொம்ப நன்னா ஆட்சி பண்றார். பெருமாள் மேல ஒரு பக்தி, மக்கள் கிட்ட ஒரு மரியாதை, அவ்வளோ திறமையான ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த நாட்டுல எல்லாம் பசி இல்லை, பட்னி இல்லை, எல்லாரும் கலையா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கா. ஆனா ஒரு லைஃப் இஸ் அ சைக்கிள் இல்லையா, ஒரு நல்லது வரும்போது கெட்டதும் நடக்கும். அவளுக்கு என்ன ஆயிடுறது, ஒரு கண்டினியூஸா ஒரு 3 years மழையே வரல. ரொம்ப மழை வராம என்ன ஆயிடுறது, கஷ்டம் ஆயிடுறது, ரொம்ப பஞ்சம் ஆயிடுறது. ஜனங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த மாந்தாதாங்கிற ராஜா கிட்ட போய் எல்லாரும், ராஜா இதுக்கு ஒரு தீர்வு காணணும், இத்தனை வருஷம் ஆச்சு மழையே வரல, இதுக்கு எதானா வழி பண்ணணும்ட்டு. உடனே அந்த ராஜாவும் என்ன பண்றார், போய் நான் ஒரு ரிஷியை போய் பார்க்கிறேன், ரிஷி கிட்ட இருந்து எதானா சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம நாட்டை முன்னேற்றலாம் அப்படிங்கிற. அப்போ இவர் காட்டுக்கு போறார். அங்கீரா அப்படிங்கிற ஒரு ரிஷியை பார்க்கிறார். அந்த ரிஷி கிட்ட, நாங்க நல்ல ஒரு ஆட்சி பண்ணின்னு வந்தோம், இந்த மாதிரி மழை வரல, எங்களுக்கு ரொம்ப இப்ப கஷ்டமாயிடுது, இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு. ராஜா, இந்த ஜூன், அதாவது ஆஷாட மாசத்துல வர ஏகாதசி ரொம்ப நல்ல ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்களும் உங்க பிரஜையும் நன்னா பூர்ணமா பவித்திரமா விரதம் இருந்து பெருமாளை வேண்டுங்கோ. உங்களுக்கு பக்தி ஸ்ரத்தையா நீங்க இருந்தோங்கன்னா உங்களுக்கு பெருமாள் உங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுவார், மழைய பெய்ய வைப்பார், நல்லதே நடக்கும் திருப்பி அப்படின்னு சொல்றார். அந்த மாந்தாதாவும் நாட்டுக்கு வந்துடுறார். மக்கள் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு அவர் அந்த ஏகாதசி தினத்தை ஜனங்களும் சேர்ந்து கடைபிடிக்கிறான். கடைபிடிச்ச உடனே திருப்பி பழைய மாதிரி அவளுக்கு மழை நாடு சுபீட்சமா இருக்கு. இதுதான் இந்த ஆஷாட ஏகாதசியோட கதை. எல்லாரும் ஏகாதசி அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு பாத்திரமாகணும்னு ஸ்ரீமன் நாராயணனை வேண்டிக்கிறேன்.